இந்த மரத்தை நட்டவர் அதன் நிழலை கூட பார்க்கல. ஏன் தெரியுமா? இந்த ஸ்டோரியை கேளுங்க. ஒரு கிராமத்துல ஒரு சிறுவன் தினமும் ஒரே மரத்தடியில உட்கார்ந்து பள்ளி பாடம் படிப்பாரு. ஏன்னா அந்த மரம் அந்த சிறுவனுக்கு மிகவும் பிடிக்கும். ஒரு நாள் யாரோ தினமும் அந்த மரத்துக்கு தண்ணீர் ஊற்ற இத கவனித்த அந்த சிறுவன் யார் இப்படி செய்யறாங்கன்னு தெரிந்து கொள்ள மறுநாள் அதே இடத்துக்கு நேரமா வந்தாரு. அப்போ ஒரு வயதான தாத்தா அந்த மரத்துக்கு தண்ணீர் ஊற்ற சிறுவன் அவரிடம், தாத்தா, இந்த மரத்தை ஏன் தினமும் பார்த்து பார்த்து வளர்க்குறீங்க அப்படின்னு கேட்க, அதற்கு தாத்தா, தம்பி, இந்த மரத்தை நான் நடல. சிறுவன் ஆச்சரியமா, அப்போ யார் நட்டது? உன்னுடைய தாத்தா. ஏன் தாத்தாவா? ஆமா, நீ பிறப்பதற்கு பல வருடங்களுக்கு முன்பு அவர் இந்த மரத்தை நட்டாரு. அப்போ நான் அவரிடம், நீங்கள் இதன் நிழலை கூட அனுபவிக்க முடியாத அளவுக்கு இது வளர பல வருடங்கள் ஆகுமே அப்படின்னு கேட்டேன். அதற்கு உன்னுடைய தாத்தா, பரவாயில்ல, எனக்கு நிழல் கிடைக்க வேண்டியதில்ல. ஒரு நாள் என் பேரன் இந்த மரத்தின் நிழலில் உட்காருவாரு, எனக்கு அது போதும் அப்படின்னு சொன்னாரு. சிறுவன் அந்த மரத்தை பார்த்து கொண்டே அமைதியாக நிற்க, அந்த நாளிலிருந்து சிறுவனும் தினமும் அந்த மரத்துக்கு தண்ணீர் ஊற்ற ஆரம்பித்தாரு. அதை பார்த்த தாத்தா, இப்போ நீ ஏன் தண்ணி ஊற்ற அப்படின்னு கேட்க, அதற்கு சிறுவன், எனக்காக தாத்தா மரம் நட்டாரு. நாளைக்கு யாருக்காவது நிழல் கிடைக்கணும். நாம் செய்யும் நல்ல செயல் நமக்காக மட்டும் இருக்க வேண்டியதில்லை, நம்மளை தொடர்ந்து வருபவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும்.